அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். தோசை நல்லா முறுமுறுன்னு வரும், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு நான் அளவுகள் சொல்கிறேன், அதே அளவுகள் நீங்கள் போடுங்க. நான் ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி. இந்த கிளாஸால் ஃபுல்லாக 2 கிளாஸ் எடுத்து அளந்து இதில் வச்சுருக்கேன். இதுக்கு அளவு உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் உளுந்து. இந்த அளவு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவல் இருந்தால் நீங்கள் அவலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அவல் சேர்க்கலை. அவல் சேர்க்காமலேயே நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும் தோசை. இப்போ இதை நல்லா கழுவி ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நான் கழுவிட்டு வந்துடுறேன். நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன். 5-6 டைம் நல்லா கழுவிட்டேன். இப்போ இது 6 மணி நேரம் ஊறட்டும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு உளுந்து, அரிசி, கடலைப்பருப்புலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். மீதி இருக்கிற மாவும் நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சிடலாம். கையால் தான் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா மாவு புளிச்சு வரும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. காலையில் நல்லா முறுமுறுன்னு தோசை போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம நல்லா முறுமுறுன்னு நல்லா இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிடலாம். பிஸ்மில்லா. மேலாப்பா எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். மூடிடலாம். அவ்வளோக்குங்க, நம்மளுடைய முறுமுறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசை போட்டுடலாம். நல்லா முறுமுறுன்னு ஜம்முன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. வெங்காய சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக
சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.